ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் முதல் கணக்கு பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஏபி கொடுத்துக்கிட்டு பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மள இங்கே 4 சப்டிவிஷன் தந்திருக்காங்க. சரிங்களா? முதல்ல ஏயிலிருந்து பிக்கான உறவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ கிராஸ் பி. ஓகே, ஏக்கு பதில் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1, 2, 3, 7. அப்புறம் நடுவில் கிராஸ். இனி பிக்கு பதில் என்ன தந்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 3, 0, -1, 7. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ புள்ளிகளாக எழுதணும். அதாவது இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் எழுதணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள செகண்டையும் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள தேர்டையும் எழுதணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபோர்த்தையும் எழுதணும். முதல்ல அதை எழுதிக்கலாம். அப்போ 1, 3. சரிங்களா? அடுத்த 1, 0. அடுத்த 1, -1. அடுத்த 1, 7. 1, 7. ஓகே, அடுத்த 2, 3, 2, 0, 2, -1, 2, 7 எழுதிக்கலாம். 2, 3, 2, 0. அப்புறம் 2, -1. அடுத்த 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 3, 3, 0, 3, -1, 3, 7 எழுதிக்கலாம். 3, 3. அடுத்த 3, 0. அப்புறம் 3, -1. அடுத்த 3, 7. ஓகே, இதுக்கு பிறகு 7, 3, 7, 0, 7, -1, 7, 7 எழுதிக்கலாம். 7, 3. அடுத்த 7, 0. அப்புறம் 7, -1. அடுத்த 7, 7. சரிங்களா? இவ்வளோ தான் ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாமா? முதல்ல கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்மள இங்கே 2, 1 அது ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். 2, 1 இல்லை. 1 இல்லாட்டாலே ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அதை எழுதுறதுக்கு முன்னாடி R1 உட்கணம் இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது இங்கே தந்திருக்கக்கூடியது இதில் இருந்துன்னா உட்கணம் இப்படின்னு எழுதணும். நம்மளுக்கு இந்த ரெண்டுமே அங்கே இல்லை. அப்போ உட்கணம் இல்லை அப்படின்னா உட்கணம் போட்டுக்கிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுறணும். சரிங்களா? ஓகே, ஏ கிராஸ் பியில் தான் இல்லை. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதணும்னா therefore R1 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். உறவு இல்லை. சரிங்களா? ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். கொஸ்டின் எழுதிக்கலாம். ஓகே, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். -1, 1 பாருங்க இருக்கான்னு பாருங்க. இங்கே 1, -1 இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை? -1, 1 அது இல்லை. அப்போ எப்படி எழுதிக்கணும்? R2 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. R2 உட்கணம் இல்லை இப்படி எழுதிக்கிட்டு ஏ கிராஸ் பியில். சரிங்களா? ஃபைனலாக எப்படி எழுதணும்? therefore R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 2, -1 இருக்கான்னு பாருங்க. என்ன இருக்குது? 2, -1. அடுத்த 7, 7 அதுவும் இருக்குது. அப்புறம் 1, 3 1, 3 அதுவும் இருக்குது. ஓகே, இங்கே தந்திருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்துன்னா உறவு ஆகும் அப்படின்னு எழுதணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும்? R3 உட்கணம். சரிங்களா? உட்கணம் இல்லாட்டாதான் இந்த மாதிரி கோடு போடணும். இங்கே வந்து எல்லாமே இருக்கிறதுனால உட்கணம் அப்படின்னு எழுதிக்கிட்டு ஏ கிராஸ் பி. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதணும்? therefore R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ செக் பண்ணலாமா? 7, -1 இருக்கான்னு பாருங்க. அது இருக்குது. ஓகே, அப்புறம் 0, 3. ஓகே, 3, 0 இருக்குது. ஆனால் 0, 3 இல்லை. அப்போ உறவு இல்லைன்னு எழுதிக்கலாம். 1 இல்லாட்டாலே உறவு இல்லைன்னு எழுதிடணும். அதுக்கு முன்னாடி R4 உட்கணம் இல்லை ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிக்கிட்டு therefore R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். இங்கே நம்மள ஏ கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. அதாவது ஏ கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணுமா? ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். அதாவது ஏ இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோட வர்க்கம். இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 அப்படியே எழுதிக்கணும். கமாக்கு அடுத்த 1ஓட வர்க்கம் எழுதணும். 1ஓட வர்க்கம் என்னன்னா 1 தான். சரிங்களா? அடுத்து இங்கே 2 இருக்குது. 2 எழுதிருங்க. இப்போ 2ஓட வர்க்கம் என்னது? 4. அடுத்த 3 இருக்கா? 3 எழுதிருங்க. 3ஓட வர்க்கம் என்னன்னா 9. இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி 45 வரைக்கும் நம்ம எழுதலாம். ஆனால்
அது வந்து ஏ கிராஸ் ஏல இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். சரிங்களா? ஓகே, இப்படி தான் நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு மேலும் ஆருக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஆரோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தந்திருக்க ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏக்கு பதில் என்ன தந்திருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45. அடுத்த நடுவில் கிராஸ், திரும்பவும் ஏ எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ எப்படி எழுதணும்? புள்ளிகளாக எழுதணும். இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் எழுதணும். அப்புறம் இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள செகண்டையும் எழுதணும். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எழுதணும். ஓகே, எழுதிக்கலாம். அப்போ 1, 1, அடுத்த 1, 2. நோட்டில் 45 வரை எழுதுறது கஷ்டம், அதனால எக்ஸட்ரா போட்டுக்கிட்டு லாஸ்ட் உள்ளதை எழுதிருங்க. 1, 45. சரிங்களா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த 2க்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2, 1, அடுத்த 2, 2. சரிங்களா? அப்புறம் எக்ஸட்ரா போட்டுட்டு லாஸ்ட் உள்ளதை எழுதிருங்க. 2, 45. அடுத்த 3க்கு எழுதலாம். 3, 1, அடுத்த 3, 2, எக்ஸட்ரா லாஸ்ட் உள்ளது 3, 45. ஓகே, இந்த மாதிரி 45 வரை எழுதணும். சரிங்களா? ஓகே, அப்போ எக்ஸட்ரா போட்டுடலாம். இனிமேல் லாஸ்ட் உள்ளது எழுதிக்கலாம். 45, 1, 1, அடுத்த 45, 2, அடுத்த லாஸ்ட் ஒன்று எழுதிடலாம். 45, 45. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்போ ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆர் என்னது? ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். அதாவது ஏ கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஏ கிராஸ் ஏல இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாமா? 1 வர்க்கத்தை கமாக்க அடுத்து எழுதிக்கணும். 1 வர்க்கம் என்னன்னா 1 தான். சரிங்களா? அடுத்த 2 இருக்குது. அப்போ 2 எழுதிருங்க. 2 வர்க்கம் 4. இப்போ முதல்ல 1, 1 பார்த்தோம் பார்த்தீங்களா? அது ஏ கிராஸ் ஏல இருக்குது, அதனால எழுதியிருக்கோம். அடுத்த 2, 4. இதுவும் இந்த லைனில் இருக்கும். சரிங்களா? 45 வரை கடைசி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 2, 4 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு 3 இருக்குது பார்த்தீங்களா? 3, 3 வர்க்கம் 9. இதுவும் அடுத்த லைனில் இருக்கும். அடுத்த என்னது இருக்குது? 4, 4 வர்க்கம் 16. அடுத்த 4க்கு அடுத்த 5. இங்கே 45 வரை இருக்கனால 5 இதுக்குள்ளே இருக்கும். அப்போ 5, 5 வர்க்கம் 25. இதுக்கு அடுத்த 6 வரும். எழுதிக்கலாமா? 6, 6 வர்க்கம் 36. இதுவும் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்த பாருங்க, இங்கே எழுதிக்கிறேன். இங்கே 7 வர்க்கம் என்னது? 49. ஆனால் இங்கே 45 வரை தான் இருக்குது. அப்போ இதை நம்ம எடுக்கவே கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரின் மதிப்பகம் கண்டுபிடிக்கலாம். ஆரின் மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கமாக்க முன்னாடி உள்ளது. ஆரில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியதான் என்னென்னா மதிப்பகம். எழுதிடலாம். கமாக்க முன்னாடி 1 இருக்குது, அடுத்த இங்கே 2 இருக்குது, அடுத்த இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது. இதுதான் மதிப்பகம். இனி ஆரின் வீச்சகமும் அப்படிதான். கமாக்க அடுத்துள்ளது. மதிப்பகம் கமாக்க முன்னாடி உள்ளது, வீச்சகம் கமாக்க அடுத்துள்ளது. எழுதிக்கலாமா? இங்கே 1 இருக்குது, 4 இருக்குது, அடுத்த 9 இருக்குது, அப்புறம் 16 இருக்குது, 25 இருக்குது, அடுத்த 36 இருக்குது. இவ்வளோதான் அந்த சம். மூணாவது கணக்கு பார்க்கலாம். ஆர் என்ற ஒரு உறவு x, y such that y is equal to x கூட்டல் 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இங்கே ஆர் கண்டுபிடிக்கணும். அதுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்புறம் இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. இதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆர் வந்து எக்ஸ், ஒய் இந்த ஃபார்மெட்டில் கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஒய்யோட மதிப்பு கொடுக்கல. அதுக்கு பதில் ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க. இப்போ இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாடை எழுதிக்கலாம். y is equal to x கூட்டல் 3. அடுத்து எக்ஸோட மதிப்பே எழுதிக்கலாம். x belongs to மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 3, 4, 5. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் உடைய பிளேஸில் 0 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x equal to 0 பிரதியிடலாமா? y is equal to எக்ஸுக்கு பதில் 0, அடுத்த கூட்டல் 3. 0வை 3ஐயும் கூட்டினா 3.
ஓகே, அப்போ எக்ஸோட பிளேஸில் 0ன்னு பிரதியிடும்போது ஒய்யோட மதிப்பு 3ன்னு கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு எழுதணும், அடுத்ததான் ஒய்யோட மதிப்பு எழுதணும். இதுக்கு பிறகு எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் அந்த 3. 1 3 கூட்டினா 4. ஓகே, அப்போ 1ன்னு பிரதியிடும்போது ஒய்யோட மதிப்பு 4ன்னு கிடைக்குது. இதுக்கு பிறகு 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஓகே, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2 கூட்டல் அந்த 3. 2 3 கூட்டினா 5. பாருங்க, 2ன்னு பிரதியிடும்போது ஒய்யோட மதிப்பு 5ன்னு கிடைக்குது. இனிமே எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 3 கூட்டல் அந்த 3. 3 3 கூட்டினா 6. அப்போ 3ன்னு பிரதியிடும்போது 6ன்னு கிடைக்குது. இனிமே எக்ஸுக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ பாருங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 4 கூட்டல் அந்த 3. 4 3 கூட்டினா 7. அப்போ 4 அப்படின்னு பிரதியிடும்போது ஒய்யோட மதிப்பு 7 கிடைக்குது. இனிமே எக்ஸுக்கு பதில் 5 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 5 கூட்டல் 3. அப்போ 5 3 கூட்டினா 8. அப்போ 5ன்னு பிரதியிடும்போது ஒய்யோட மதிப்பு 8ன்னு கிடைக்குது. இப்போ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னன்னா ஆர். அப்போ எழுதிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 0,3 எழுதலாம். 0,3 அடுத்த 1,4 அப்புறம் 2,5 அப்புறம் 3,6 அடுத்த 4,7 அடுத்த 5,8. இவ்வளோதான். இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மதிப்பகம் கண்டுபிடிக்கலாம். மதிப்பகம்னா கமாக்க முன்னாடி உள்ளது. அப்போ கமாக்க முன்னாடி உள்ளது எழுதலாம். இங்கே ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அடுத்த 1 இருக்குது, அப்புறம் 2, அடுத்த 3, அடுத்த 4, அப்புறம் 5. ஞாபகம் வச்சுக்கோங்க, மதிப்பகம்னா கமாக்க முன்னாடி உள்ளது. இனி வீச்சகம் கண்டுபிடிக்கலாம். வீச்சகம்னா என்னன்னா கமாக்க அடுத்த உள்ளது. சரிங்களா? அப்போ கமாக்க அடுத்து என்னெல்லாம் இருக்குது? 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஓகே, இவ்வளோதான். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? 4வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புகுறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. நம்மளுக்கு இங்கே 2 உறவுகள் தந்திருக்காங்க. அதை அம்புகுறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்மளுக்கு உறவுகள் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க. அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது போன சம்மில் நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போனா இந்த சமன்பாடில் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யோட மதிப்பை இங்கே ஒவ்வொன்றா பிரதியிட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எக்ஸ் கமா ஒய் அந்த ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்காக ஒய்யோட மதிப்பை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. இப்போ பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு ஒய்யோட பிளேஸில் 1 பிரதியிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒய்க்கு பதில் 1. ஈர் 1 2 தான். ஓகே, இப்போ எப்படி எழுதணும்னா எக்ஸோட மதிப்பை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பை 2வது எழுதணும். ஒய் என்ன பிரதியிட்டோம்? 1 அப்படின்னு பிரதியிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸோட மதிப்பை முதல்ல எழுதணும், ஒய்யோட மதிப்பை 2வது எழுதணும். இதுக்கு பிறகு ஒய்க்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒய்க்கு பதில் 2. ஈ 2 4 எழுதிடலாமா? எக்ஸோட மதிப்பை முதல் எழுதிருங்க 4, ஒய்யோட மதிப்பு 2. அதுக்கு பிறகு ஒய்க்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒய்க்கு பதில் 3. ஈர் 3 6 எழுதிடலாம். எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு பிறகு ஒய்யோட மதிப்பு 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒய்க்கு பதில் 4. 2 8 எழுதிடலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு 8, ஒய்யோட மதிப்பு 4. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் ஆர், அதாவது உறவு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல என்ன கிடச்சிருக்கு? 2, 1 அடுத்த 4, 2 அடுத்த 6, 3 அடுத்த 8, 4. ஓகேங்களா? இனி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அம்புகுறி படம். ஓகே, அம்புகுறி படம் வரைஞ்சிடலாம். அம்புகுறி படம் வரையும் போது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸு, அதை எழுதிக்கணும். இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸை எழுதக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ எக்ஸு எழுதிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5 எழுதிடலாம். 2 3 4 5 எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஓகே, அதுக்கு பிறகு கொஸ்டினில் கொடுத்த ஒய் எழுதிக்கலாம். ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம ஆர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா உறவு, அதை இங்கே குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2, 1 எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எக்ஸில் தான் பார்க்கணும்.
செகண்ட் இருக்கக்கூடியதை ஒய்யில் பார்க்கணும். அப்போ 2 என்ன இருக்குது, 1 என்ன இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு, நடுவில் ஒரு அம்புகுறி. சரிங்களா? அடுத்த 4,2 எக்ஸில் 4, அடுத்த ஒய்யில் 2, அப்போ என்ன இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோடு, அடுத்த ஒரு அம்புகுறி. இனிமேல் 6,3 6 எக்ஸில் 6 இல்லை, அப்போ அதை குறிக்க முடியாது. அடுத்த உள்ளது 8 எக்ஸில் 8 இல்லை. சரிங்களா? இவ்வளோ தான் குறிக்க முடியும். இனிமேல் என்ன கொடுத்துருக்காங்க, வரைபடம். அப்போ வரைபடம் வரைஞ்சிடலாம். எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வரைபடம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு எல்லாமே ப்ளஸ்ஸு. அதனால என்னென்னா நீங்கள் வரைபடத்தில் ஒரே ஒரு கால் பகுதியை மட்டும் வரைஞ்சிக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது வந்து என்னென்னா எக்ஸ் டேஸ், அப்புறவு இது ஒய், இது வந்து ஒய் டேஸ், இது வந்து 0. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்த எக்ஸில் பெரிய நம்பர் 5, அப்போ 5 வரை எழுதினாலே போதும். ஓகே, அப்போ 0 1 2 3 4 5. அடுத்த ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்னென்னா 4, அப்போ 4 வரை எழுதினா போதும். அப்போ 1 2 3 4 இதை பார்த்து தான் இங்கே குறிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2,1 ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ் ஆக்சிஸில் தான் பார்க்கணும். அப்போ 2 என்ன இருக்குது, 1 என்ன இருக்குது, அப்போ இங்கே வரும் 2,1. அடுத்த பாருங்கள் 4,2 எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2, அப்போ இங்கே வரும். சரிங்களா? 4,2. அடுத்த 6,3 இங்கே நம்மளுக்கு 5 வரை தான் இருக்குது, அப்போ இதை குறிக்க முடியாது. அம்புக்குறியில் என்ன குறிச்சிருக்கோமோ அதை மட்டும்தான் இங்கே குறிக்க முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் பட்டியல் முறை எழுதிடலாம். 3 வந்து என்னென்னா பட்டியல் முறை. ஆர் = அதாவது அம்புக்குறியிலையும் வரைபடத்திலையும் என்ன குறிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் தான் எழுதணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் வரும். எழுதிக்கலாம். 2,1 அடுத்த 4,2. ஓகே, இவ்வளோ தான். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒய் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பு பிரதியிடணும். நம்மளுக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு தரல. சரிங்களா? ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் ஆகியவை இயல் எண்கள் <10. அதாவது இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். இப்போ <10 அப்படின்னா 10 எடுக்கக்கூடாது, 10க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து என்னென்னா 1ல இருந்து 9 வரை. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே தான் ஒய்யும். அப்போ எழுதிக்கலாமா? ஒய் = 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த சமன்பாடை எழுதிக்கலாம். ஒய் = x கூட்டல் 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். எக்ஸ் = 1 பிரதியிடலாமா? ஒய் = எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் 3 கூட்டுனா 4 கிடைக்கும். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை தான் எழுதணும். எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இனி எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஓகே, அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 2 கூட்டல் 3 கூட்டுனா 5 கிடைக்கும். ஓகே, எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 5 அப்படின்னு கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 3 கூட்டல் 3 கூட்டுனா 6 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3ன்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 6 கிடைக்குது. அப்புறம் எக்ஸுக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 4 கூட்டல் 3 கூட்டுனா 7 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 4 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 7 கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 5 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 5 கூட்டல் அந்த 3. ஓகே, கூட்டுனா 8 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 5ன்னு பிரதியிடும் போது ஒய் 8ன்னு கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 6 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 6 கூட்டல் 3 கூட்டுனா 9 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 6 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 9 கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 7 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 7 கூட்டல் 3 கூட்டுனா 10 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 7 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய் நம்மளுக்கு 10 கிடைக்குது. அதுக்கு பிறகு எக்ஸுக்கு பதில் 8 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 8 கூட்டல் 3 கூட்டுனா 11 கிடைக்கும். அப்போது எக்ஸோட மதிப்பு 8 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய் 11ன்னு கிடைக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதில் 9 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் = எக்ஸுக்கு பதில் 9 கூட்டல் 3 கூட்டுனா 12 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 9 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 12 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்சிருங்க பார்த்தீங்களா? இதை நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எழுதிருங்க அப்படியே எல்லாத்தையுமே. அப்போ 1,4 அடுத்த 2,5 அப்புறம் 3,6 அடுத்த 4,7 அப்புறவு 5,8 அப்புறவு 6,9 அப்புறவு 7,10 அடுத்த கீழே எழுதிக்கிறேன் 8,11
அடுத்த 9,12 இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு பிறகு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அம்புக்குறி படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸு, நம்மளுக்கு கொஸ்டினில் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது, நம்ம எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அப்போ 1லேருந்து 9 வரை எழுதிக்கலாம். எக்ஸு 1லேருந்து 9 வரை எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டேன். அதே தான் ஒய்யும். சரிங்களா? ஒய்யும் 1லேருந்து 9 வரை எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ குறிக்கலாமா? ஃபஸ்ட் என்னது இருக்குது? 1,4. ஃபஸ்ட்டு 1 எக்ஸில் பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடியதை ஒய்யில் பார்க்கணும். அப்போ எக்ஸில் 1 என்ன இருக்குது, ஒய்யில் 4 என்ன இருக்குது. ஓகே, இப்படி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிக்கிட்டு நடுவில் அம்புக்குறி. இதுக்கப்புறம் 2,5. இங்கே 2, இங்கே 5. ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு அம்புக்குறி. இனிமேல் 3,6. இங்கே 3, இங்கே 6. ஓகே, 3,6. அதுக்கப்புறம் 4,7. இங்கே 4, இங்கே 7. ஓகே, அப்புறவு 5,8. இங்கே 5, இங்கே 8. அப்புறவு 6,9. இங்கே 6, இங்கே 9. ஓகேங்களா? அப்புறவு 7,10. 7 இங்கே இருக்குது, ஆனால் 10 இங்கே இல்லை. ஓகேங்களா? இவ்வளோ தான் இங்கே குறிக்க முடியும். இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ரெண்டாவது வரைபடம் வரைஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிடுங்க. எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. நம்ம அம்புக்குறி படம் வரைகிறதுக்கு எக்ஸில் 1லேருந்து 9 வரை எழுதியிருப்போம். அதே மாதிரி எக்ஸ் அச்சில் 9 வரை எழுதினாலே போதும். இதே தான் ஒய்க்கும் 1லேருந்து 9 வரை எழுதணும். அதே மாதிரி ஒய் அச்சுக்கும் 9 வரை எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ குறிக்கலாம். அங்கே நம்ம கண்டுபிடிச்ச 6 இங்கே இன்னொருக்கா கூட எழுதிக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட் என்னது இருக்குது? 1,4. எப்போவுமே கமாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை எக்ஸ் அச்சில் பார்க்கணும், கமாவுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை ஒய் அச்சில் பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1,4. எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 4. அப்போ 1க்கு நேராக 4க்கு நேராக. அப்போ புள்ளி இங்கே வரும். எழுதிடலாம் 1,4. அப்புறம் 2,5. எக்ஸ் அச்சில் 2. சரிங்களா? ஒய் அச்சில் 5. அப்போ இங்கே வரும் 2,5. அப்புறம் 3,6. எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 6. அப்போ 3க்கு நேராக 6க்கு நேராக. அப்போ புள்ளி இங்கே வரும் 3,6 அப்படின்னு எழுதிடலாம். இனி 4,7. எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 7. அப்போ 4க்கு நேராக 7க்கு நேராக. புள்ளி இங்கே வைக்கலாம். எழுதிடலாம் 4,7. அப்புறம் 5,8. எக்ஸ் அச்சில் 5, ஒய் அச்சில் 8. அப்போ 5க்கு நேராக 8க்கு நேராக. புள்ளி எங்கே வச்சிடலாம். எழுதிக்கலாம் 5,8. சரிங்களா? இதுக்கு பிறகு 6,9. எக்ஸ் அச்சில் 6, ஒய் அச்சில் 9. அப்போ 6க்கு நேராக அடுத்த 9க்கு நேராக. புள்ளி இங்கே வச்சிடலாம். எழுதிக்கலாம் 6,9. இந்த மாதிரி புள்ளியை குறிச்சிடுங்க. சரிங்களா? இனி அடுத்த 7,10. எக்ஸ் அச்சில் 7 இருக்குது, ஆனால் ஒய் அச்சில் 10 இல்லை. அப்போ இதை குறிக்க முடியாது. சரிங்களா? இதுக்கு பரவி இருக்கக்கூடிய எதுவுமே குறிக்க முடியாது. இவ்வளோ தான் நம்மளால் குறிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ வரைபடம் வரைஞ்சிட்டோம். மூணாவது பட்டியல் முறை பார்த்துடலாம். பட்டியல் முறை R=, ஆர்னா வேறு எதுவுமே இல்லை, இதுதான். ஆனால் அம்புக்குறி படத்துலையும் வரைபடத்துலையும் என்ன குறிச்சிங்களோ அதை மட்டும்தான் பட்டியல் முறையில் எழுதணும். அப்போ 1,4 இருந்து 6,9 இது வரைக்கும் தான் வரும். அப்படி எழுதிடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா 1,4, அடுத்த 2,5, அப்புறம் 3,6, அடுத்த 4,7, அப்புறம் 5,8, லாஸ்ட்டு 6,9 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டியல் முறையில் வரைபடத்துலேயும் அம்புக்குறி படத்துலேயும் என்ன குறிச்சிங்களோ அதை மட்டும்தான் எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, உதவியாளர்கள்னா ஏ, எழுத்தர்கள்னா சி, மேலாளர்கள்னா எம் மற்றும் நிர்வாகிகள்னா இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். அப்புறம் ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே 10,000. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 10,000. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஏ. ஏனா உதவியாளர்கள், உதவியாளர்களுக்கு சேலரி 10,000. அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடியது 25,000. அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடியது சி. சீனா வந்து எழுத்தர்கள், எழுத்தர்களுக்கு சேலரி 25,000. அப்புறம் மூணாவது இருக்கக்கூடியது 50,000. இங்கே மூணாவது என்னது இருக்கு? எம். எம்னா என்னன்னா மேலாளர்கள், மேலாளர்களுக்கு 50,000 சேலரி மற்றும் 1,00,000 ஆகும். 1,00,000 வந்து நாலாவது இருக்கக்கூடியது. அப்போ நாலாவது இருக்கக்கூடியது என்னது? இ. ஈனா என்னன்னா நிர்வாகிகள், அப்போ நிர்வாகிகளுக்கு சேலரி 1,00,000. ஓகேங்களா? அப்புறம் A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். அப்போ உதவியாளர்கள் 5 பேர் இருக்காங்க. அப்புறம் C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். அப்போ எழுத்தர்கள் வந்து 4 பேர். அப்புறம் M1, M2, M3 ஆகியோர்கள் மேலாளர்கள். அப்போ மேலாளர்கள் 3 பேர். ஓகே, மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். அப்போ நிர்வாகிகள் 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா?
இனி எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில், அதாவது எக்ஸ்னா என்னன்னா ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்போ எக்ஸ்னா என்னது? ஊதியம். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஊதியம் என்ன கொடுத்துருக்காங்க? 10,000, 25,000, 50,000, 1,00,000. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 10,000. சரிங்களா? இங்கே நீங்கள் கமா போட்டுறாதுங்க. ஓகேங்களா? அந்த கமாவுக்கும் இந்த கமாவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அடுத்த 25,000. ஓகே, அப்புறம் 50,000, அப்புறம் 1,00,000. சரிங்களா? எழுதிட்டோம். இனி அடுத்த பாருங்க ஒய். அப்போ ஒய்னா என்னது? பணியாளர்கள். எக்ஸ்னா ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்போ ஒய்னா என்னது? பணியாளர்கள். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பணியாளர்கள் எழுதிடலாமா? A1 இருந்து A5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். A1, அடுத்த A2, அப்புறம் A3, அப்புறம் A4, அப்புறம் A5. இதுக்கு பிறகு சி. சரிங்களா? C1 இருந்து C4 வரைக்கும் எழுதிக்கலாம். C1, அடுத்த C2, C3, அப்புறம் C4, அப்புறம் M1 இருந்து M3 வரைக்கும் எழுதிக்கலாம். M1, M2, M3. ஓகே, இதுக்கு பிறகு E1 இருந்து E2, E1, E2. ஓகேங்களா? இப்போ ஒய்யும் நம்ம எழுதிட்டோம். இதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணுமா எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புகுறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. இங்கே நம்ம 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று வரிசை ஜோடி, இன்னொன்று அம்புகுறி படம். அப்போ ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடி அது கண்டுபிடிக்கலாம். வரிசை ஜோடிகளின் கணம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதாவது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஒய் இந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸாக இருக்கணும், செகண்ட் உள்ளது ஒய்யாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 10,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடியது யாரெல்லாம்? A1 இருந்து A5 வரைக்கும். அப்போ எழுதிக்கலாம். R is equal to 10,000. ஃபர்ஸ்ட் 10,000 ஏன்னா எக்ஸோட மதிப்பை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 10,000, A1 இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்த திரும்பவும் 10,000, A2, அடுத்த 10,000, A3, அப்புறம் 10,000, A4, அடுத்த 10,000, A5. இவ்வளவு. இதுக்கு பிறகு 25,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடியவங்க C1 இருந்து C4 வரைக்கும் எழுதிக்கலாம். 25,000, C1, அடுத்த 25,000, C2, அடுத்த 25,000, C3, அப்புறம் 25,000, C4. ஓகேங்களா? அப்புறம் 50,000 சேலரி வாங்கக்கூடியவங்க M1 இருந்து M3 வரைக்கும் எழுதிக்கலாம். 50,000 ஊதியத்தை தான் முதல்ல எழுதிக்கணும். அதுக்கு பிறகு M1, நெக்ஸ்ட்டு 50,000, M2, அப்புறம் 50,000, M3. ஓகே, அப்புறம் 1,00,000 சேலரி வாங்கக்கூடியவங்க E1, E2 எழுதிக்கலாமா? 1,00,000, E1, அப்புறம் 1,00,000, E2. இவ்வளோதான். இப்போ நம்ம வரிசை ஜோடிகளின் கணம் எழுதிட்டோம். இதுக்கு பிறகு அம்புகுறி படம் வரையலாம். ஓகே, எக்ஸ்னா என்னன்னா ஊதியம். நம்ம அங்கே ஊதியம் எழுதியிருக்கோம், அதை அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க. அதுக்கு பிறகு ஒய்னா என்னன்னா பணியாளர்கள். ஒய்யும் எழுதியிருக்கோம், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இப்போ 10,000 ரூபாய் ஊதியம் வாங்கக்கூடியவங்க யாரெல்லாம்? A1, A2, A3, A4, A5. இனி அம்புகுறி வரைஞ்சிருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நடுவில் தான் நீங்கள் அம்புகுறி வரையணும். ஓகே, அப்புறம் 25,000 சேலரி வாங்கக்கூடியவங்க C1, C2, C3, C4 அம்புகுறி வரைஞ்சிடலாம். அப்புறம் 50,000 சேலரி வாங்கக்கூடியவங்க M1, M2, M3. ஓகே, அம்புகுறி வரைஞ்சிடலாம். அப்புறம் 1,00,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடியவங்க E1, E2. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா?